श्रीशैलेशतया पात्रं भक्त्यादिगुणार्णविदेन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽसि दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सत्वं यदेव नियमेन वदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अपगतमदमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः अडियेन् दासानुदासन् சுவாமியினுடைய நியமானுகுணமாக நமக்கு இன்று பெரிய திருவந்தாதியிலே 31வது பாசுரம் ஆரம்பித்து 40வது பாசுரம் ஈராக அதனுடைய வியாக்கியானங்களை சொல்ல வேணும் என்ற நியமானுகுணமாக இப்பொழுது சொல்ல விழைகிறேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்மாழ்வார் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். நம்மாழ்வார் சாதித்தது 4 பிரபந்தங்களிலே முதல் பிரபந்தமாக திருவிருத்தமாகவும், அடுத்தது திருவாசிரியமாகவும், மேற்கொண்டு திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி, அதன் பிறகு கடைசியாக சரம பிரபந்தம் என்று சொல்லும்படியாக திருவாய்மொழி என்று முறையே ரிக்வேதம், யஜுர்வேதம், அதர்வ வேதம், சாமவேதம் என்று சொல்லும்படியாக 4 வேதங்களையே பிழிந்தெடுத்து நமக்கு ஆச்சரியமாக கொடுத்திருக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். அதிலே பெரிய திருவந்தாதி அதர்வண வேத சாரமாக இருக்கக்கூடியது. இதில் தன் நெஞ்சையே முதல்ல விஷயத்தை கொண்டு அதை நேர ஆரம்பிக்கிறார். அதில் தனியனாக ரொம்ப அழகான ஒரு தனியன் அனுபவித்திருப்பார்கள். இருந்தாலும் அடியேன் மீண்டும் அதை அனுபவிக்கணுங்கிற ஆசையினால், பேரவாவினாலே அந்த தனியனை சொல்லி மேற்கொண்டு அந்த 31வது பாசுரங்கள் ஆரம்பித்து 40வது பாசுரங்கள் ஈராக வியாக்கியானங்களை பார்க்கலாம் என்பதாக அடியனுடைய பேரவாவினாலே இதை சொல்ல விழைகிறேன். அந்த தனியனே ரொம்ப அழகாக இருக்குது. முயற்று சுமந்து எழுந்த முந்துத்த நெஞ்சே, இந்த நெஞ்சுக்கு தான் முதல்ல ஆரம்பிக்கிறார். நெஞ்சேன்னு அழைச்சி தான். அதனால் இயத்துவாய் எம்முடு நீ கூடி நயப்புடைய நாவின் தொடகிழவியுள் பொதிவோம் நற்பூவை பூவின் வண்ணன் புகழ். இது முதல் பாட்டாக அமைஞ்சிருக்கு. இருந்தாலும் இது ஏற்கனவே சுவாமிகள்லாம் அனுபவிச்சாச்சு. இருந்தாலும் இதை நெஞ்சுக்கும் நம்மாழ்வாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு அவர்களுக்குள்ளே பரஸ்பரம் ஒரு வாக்குவாதம் போல இருந்த சம்பாஷணையாக இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்தோம். அதை சொல்லணும்னு விழைஞ்சு மேற்கொண்டு பாசுரத்தை போகிறேன். இது அடியன் சொல்கிறது அபச்சாரமாக இருக்கலாம். இருந்தாலும் ஏற்கனவே சுவாமிகள் அனுபவிச்சதுனாலே மறுபடியும் அதையே அனுபவிக்க வேணுமா அப்படின்னு சொல்லணும். மேலும் அடியன் சொன்னதை திருப்பி தேவரீர் சொல்லணுமா அப்படிங்கிற போல கூட விழையலாம். அதனாலே அது அபச்சாரப்படும்படியாக அமையக்கூடாது என்பது அடியனுடைய அவா. இருந்தாலும் அது 2 வார்த்தை அனுபவிக்கணுங்கிறதாக அனுபவிச்சுட்டு மேற்கொண்டு போகலாம் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். அதில் ஆழ்வார், ஓ நெஞ்சே, நீ எனக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு உற்சாகமாக கிளம்பிட்டியே, என்ன செய்ய போவதாக உற்சாகம் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு நெஞ்சை பார்த்து ஆழ்வார் கேட்குறதாகவும், அதுக்கு ஆழ்வீர், நான் பகவத் விஷயத்திலே அவகாகிக்கப் போகிறேன். அவகாகனம், இப்போ மார்கசீர்ஷாவகாகனம் அப்படின்னு திருப்பாவையிலே பார்த்தது போலே இவ்விடத்திலேயும் அவகாகனம், பகவத் விஷயம், அதிலே காலக்ஷேபம், அந்த காலக்ஷேபத்திலே அவகாகனம் பண்ண போகிறேன். எம்பெருமானுடைய அனுபவமே அலாதி வைபவமானது. அதை அவகாகிக்கப் போகிறேன் அப்படின்னு சொன்னதுமே அதில் எனக்கு வெகு உற்சாகம் இருக்குது. என்னை நீர் தேவரீர் தடை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஆழ்வாருக்கு எப்பொழுதுமே தன் நெஞ்சு தான் உசாத்துணை. அது உசாத்துணையாக இருக்கும் பொழுது எம்பெருமானிடத்தில் போயிடுத்துன்னு சொன்னாக்கா அது அப்புறம் என்ன பண்ணுறது? ஏற்கனவே யானும் என் நெஞ்சும் இசைந்தொழிந்தோம் என்று இதே விஷயத்தில் தெரிவிச்சிருக்கிறார்.
அதனால் அப்பேற்பட்ட எஞ்சும் எம்பெருமான் இசைவிக்கும்படி ஆழ்வார் பண்ணினான். இசைவித்தென்னை உன்தாளினை கீழ் இருத்தும் அம்மானேன்னு சொல்லக்கூடியவர். அதனால் யானும் என் நெஞ்சு இசைந்தொழிந்தோம்னு சொல்லக்கூடியவர். இப்பொழுது இந்த நெஞ்சு தனியாக போகிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம். என்ன உற்சாகம் நெஞ்சே உனக்கு என்ன உற்சாகம்னு கேட்டால், பகவத் விஷய அவகாகனம் பண்ண போகிறேன், என்னை தடை செய்யாதேங்கிறார். நெஞ்சை யார் தடை செய்வாளா? அல்லது பகவத் விஷய காலக்ஷேபங்களிலே அவகாகனம் பண்ண போகிறேன்னு சொல்லும்போது யாராவது தடை செய்ய போகிறாளா? எதுவுமே இல்லையே. இருந்தாலும் அது வாஸ்தவம் தான், நானும் அதை தான் செய்யதா இருக்கிறேன்னு ஆழ்வார் சொல்கிறதாக இந்த இடத்துல. உன்னை யாரும் தடை செய்வார் இல்லை, என்னோட சேர்ந்த காரியம் அப்படி நடத்தினாயானால் எனக்கு நல்லது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன்ப்பா, இதை பிரார்த்தனை பண்ணி கொள்ளுகிறேன் நெஞ்சையை பார்த்து சொல்கிறார். நீ செய்வதாக உத்தேசித்திருக்கும் காரியம் என்னது? நெஞ்சு கேட்கறது. அதுக்கு நான் மேற்கொண்ட காரியத்தோடு அது விரோதப்படாத காரியமாயிருந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நெஞ்சு சொல்கிறதாகவும், மறுபடியும் அதுக்கு ஆழ்வார் நீ கொண்ட காரியமே நானும் கொண்டது அப்படின்னு ஒரு பதில் உரைக்கிறார். அதுக்கு வேற ஒன்றும் இல்லை, காயாம்பூ போல இருக்கக்கூடியவன், பூவையும் காவாயும் நீளம், பூவையும் காயாவும் நீளமும் பூக்கின்ற அந்த எம்பெருமானாச்சே, அவனை பூ போல இருக்கக்கூடிய அழகிய கருத்த திருமேனி உடையவன், திருநிறம் உடையவனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களைத்தான் அடியேனும் அனுபவிக்க பாரிக்கிறேன். நல்ல சொல் தொலைகளாலே சேர்த்து பாடி அனுபவிக்க வேணும் அப்படின்னு பாரிக்கிறேன். அதற்கு நீ துணை செய்ய வேணும் அப்படிங்கிறாருங்க. அதுக்காக தான் முயற்சியாவது முயற்றி சுமந்தெழுந்துன்னு இங்கே சொல்கிறதுனாலே, இங்கே முயற்சி அப்படிங்கிறது முயற்சி. அதாவது அவர் ஒரு உத்தியோகம்னு ஒரு உத்வேகம், அதனாலே வரக்கூடிய உத்தியோகம்னாலே முயற்சி. இப்போ உத்தியோக பர்வா அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறோம்னா அது ஒரு அந்த இடத்துல விதுராதிகள்லாம் திருதராஷ்டிரன்கிட்ட ஒரு முயற்சி செய்து எப்படியாவது நல்ல விஷயத்தில் ஈடுபட வைக்க வேணுன்ற ஆசையினாலே செய்யக்கூடியதுனாலே அங்கே உத்தியோக பர்வான்ற பெயரில் பல விஷயங்களை காண்பித்தாரே வியாசாச்சாரியார். அந்த உத்தியோகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே முயற்சி தான். அதை தான் இங்கே சொல்கிறார். இங்கே முயற்சி சுமந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனாலே முயற்சி, அதனை சுமப்பது அப்படிங்கிறது மேற்கொள்ளுகை, அதாவது பிரயத்தனப்படுகை அப்படிங்கிற அர்த்தத்திலே இங்கே தெரிவிக்கிறார். அப்படிங்கிற விஷய பாசுரத்தினாலே முதல் பாசுரத்தாலேயே ஆழ்வார் நெஞ்சோடு சேர்த்து சில விஷயங்களை அனுபவித்தார். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அந்த விஷயத்தை நாம் இப்பொழுது 31வது பாசுரம் ஆரம்பித்து 40வது பாசுரம் ஈடாக சொல்ல வேணும் என்ற நியமானுகுணமாக ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி நம்முடைய ஜியர் சுவாமிகள் ஆச்சரியமாக இந்த திவ்ய பிரபந்த தாரா அப்படிங்கிற இந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்திலே நம்மையும் ஈடுபடுத்தி வியாக்கியானம் சொல்ல வேணும் என்று நியமித்தருளினார் என்பதே பரமபாக்கியமாக கருதுகிறோம். அதுக்கு எம்ஓபி சாரிட்டிஸும் அதுக்கு கூட ஒரு சேர்ந்து அதை நடத்தி கொண்டு வருகிறார்கள் என்பது பெருமைக்குரிய விஷயமாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்திலே சுவாமியினுடைய இப்படி ஒரு நியமம் இருப்பதனாலே ஆரம்பித்து வியாக்கியானங்களை பார்க்கலாம். முதல் பாசுரம், அதாவது அடியனுக்கு இட்டதில் முதல் பாசுரம். அழகும் அறிவோமாய் வல்வினையை தீர்ப்பான் நிழலும் அடிதாருமானோம் சுழலக்குடங்கள் தலைமீதெடுத்து கொண்டாடி அன்னத்தடங்கடலை மேயார் தமக்கு. அதாவது அன்று அத்தடங்கடலை, எந்த தடங்கடலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதாவது திருப்பார்க்கடல். எம்பெருமான் இந்த இடத்துல ஏதோ சிரம பரிகாரம் பண்ணுவதற்காக அவ்விடத்தில் எழுந்துள்ளதாக தெரிகிறது. அந்த இடத்துல இப்போ இந்த ஆழ்வார் இப்போ என்ன தெரிவிக்கிறார், நாம் எப்படியோ எம்பெருமான் அப்படி இருக்கிறானே, திருப்பார்க்கடலில் போய் சிரம பரிகாரம் பண்ணிருக்கானே, அவனுக்கு நாம் நிழலும் அடிதாருமாக ஆகின்றோம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதாவது வல்வினை வலிய பாவங்கள் ஏதோ இருந்திருக்கும் போது அதை எல்லாத்தையும் தீர்த்து கொள்வதற்காக அழகும் அறிவோமாய் அழகிய உபாயத்தை, இந்த இடத்துல அழகு அப்படிங்கிறது அழகிய உபாயம், அந்த எம்பெருமானுடைய ஒரு மார்க்கம், அவனிடத்தில் செல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த உபாயத்தை அறிந்தோமாக எம்பெருமான் என்ன பண்ணினான்னா, குடங்கள் தலைமீது எடுத்து கொண்டு, குடங்களை தலைமையில் எடுத்து வைத்து கொண்டு
ரொம்ப ஆச்சரியமாக சுழல ஆடினான். அவனுக்கு தலை மீது வைத்துக்கொண்டு ஆடினான், தன் இடுப்பில் வைத்துக்கொண்டு ஆடினான் என்று பலவிதமான குடமாடு கூத்தன் என்ற எம்பெருமானுக்கு திருநாமமாச்சே. அப்பேற்பட்டவன் சுழல ஆடின ஆகாசத்திலே சுழன்று வரும்படி கூத்தாடி, அந்த அளவுக்கு இங்கே கீழையும் மேலையும் குதித்து கூத்தாடி பகவான் என்ன சொல்ல போகிறான்? நாம இருந்தால் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை பாடி அவன் திருநாமத்தை சொல்லுவோம். வேத முதல்வனை பாடி வீதிகள் தோறும் தொல்லாதார் ஓதி உணர்ந்தவர் முன்னா என் சமிப்பார் மனிதரே என்று தானே ஆழ்வார் பாரித்தார். அப்படி தானே நம்ம அவனுடைய கல்யாண குணங்களை கேசவந்தமர் கீழ்மேல் எமரே எழுப்பிறப்பும்னா பன்னிரு நாமப்பாட்டு அண்ணல் தாள் அடைமிக்குமே என்றெல்லாம் சொல்லும்படியாக ஆழ்வார் அப்படிங்கிறது நமக்கும் உபதேசம் பண்ணார். தானும் ஆடி ஆடி அகங்கரைந்து இசவாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடிமை வாணுதலே என்று அவர் ஆழ்வார் விஷயமாக சாட்சாத் தாயார் அவனுடைய ஆழ்வாருடைய தாயார் எம்பெருமான்ட்டு விஞ்ஞாபனம் பண்ணுவது போல தாயார் பாசுரமாக சாதிச்சாரே. அந்த இடத்திலையும் ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி என்ற திருநாமத்தை சொல்லும்படியாகத்தான் சாதிச்சிருக்கிறார் ஆழ்வார். நம்மையும் அப்படி தான் பண்ணுறார். சரி, பகவான் அப்படி என்ன பண்ண போகிறான்? ஆடி ஆடி அவன் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், பாகவதோத்தமர்கள் யாரோ அவர்கள் திருநாமத்தை அவன் சொல்லுவான் அப்படின்னு. இது ஒரு பெரிய பிரமாணத்தை காட்டுறார். என்ன பிரமாணம் அப்படின்னா, மகாபாரதத்திலே ஆச்சரியமாக எல்லாம் பூர்த்தியாச்சு. எம்பெருமான் தர்ம சம்ஸ்தாபனம் பண்ண, தர்ம சம்ஸ்தாபனம்னு தர்மன்னு சொல்லக்கூடிய யுதிஷ்டிரரையே அங்கே ஸ்தாபனம் பண்ணிட்டாருங்க. தர்ம சம்ஸ்தாபனம் பண்ணினார். பூபாரம் நீங்கித்து. சரி, இன்னும் கொஞ்சம் உடனே நம்ம துவாரகைக்கு புறப்படுவோம் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் பஞ்ச உஷக்காலத்தில் தாருகண்ட விஷயத்தை சொல்லி ரத்தத்தை தயார் பண்ணும்படியாக முதல் நாள் இரவே சொன்னதுனாலே அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் எம்பெருமான் வெளியில் வரலை. இந்த சந்தர்ப்பத்திலே யுதிஷ்டிரர் உள்ளே புகுந்து எம்பெருமானை தரிசிக்க வேணும்னு வரார். தாருகன் சொல்கிறார், எம்பெருமான் தியானத்திலே இருக்கிறார். இது என்னடா இது? நாம் தான் எம்பெருமானை தியானம் பண்ணுவோம். எம்பெருமான் தியானம் பண்ணுறான்னா அவனுக்கு தியானம் பண்ணும்படியான பொருள் யாது அப்படின்னு அவர் கேட்டுருந்தார். நினச்சிட்டு இருந்தார், மனசில் இருந்தார். தியானம் கலைந்து எம்பெருமான் அடிலே அண்ணா தேவரீர் வந்தீரா, ரொம்ப நேரம் காத்துன்னு இருக்கிறீரா என்று சொன்னதுமே, சரி நான் காத்துன்னு இருக்கிறது இருக்கட்டும், இப்பொழுது கண்ணா நீ யாரை குறித்து தியானம் பண்ண? உடனே பகவான் சொல்கிறான், எனக்கு தியானம் பண்ணுறதுக்கு ஒருத்தரா 2 பேரா எத்தனை பாகவதோத்தமர்கள் இருக்கிறாப்பா, எல்லாருமே என்னுடைய குழந்தைகள் தானே. இப்பொழுது யாரை தியானம் பண்ணினாய்னா? அதோ பீஷ்மாச்சாரியர் அங்கே சரதல்பத்தில் இன்னும் படுத்துன்னு இருக்கிறார். அவருக்கு கடைசி மூச்சு போகிற காலம் வந்துன்னு வாஞ்சிதஸ்து உத்தராயணம் அப்படின்னு. அப்போ உத்தராயண காலம் சமீபிச்சுடுத்து அவர் பரமபதிக்கிற காலம் வந்தது. அடியேன் அவரை தியானம் பண்ணினேன், அவரை போய் பார்க்கணும் என்ற அவாவோடே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்படியானால் அடியேனும் கூட வருகிறேன் அப்படி. அதாவது எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், தலை மீது எடுத்துக்கொண்டு சுழலாடு ஆகாசத்திலே சுழன்றும்படி ஆடி ஆடி அப்படி குடக்கூத்து ஆடுறானாமே எம்பெருமான். அன்று அந்த காலத்தில் குடக்கூத்தாடின விடாய் தீர்வதற்காக அவன் இப்படி குடக்கூத்து ஆடி ஆடி ஏற்கனவே ராமாவதாரத்திலே நடந்த சிரமமானு கேட்டுவிட்டார் திருமிஷை ஆழ்வார். திருக்குடந்தை எம்பெருமானிடத்தில் நடந்த கால்கள் நொந்தவோ என்று, நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இடந்தவை குலுங்கவோ என்று சொல்லும்படியாக அன்று நடந்தனையே. சின்ன ஒரு மாணிக்குரலனுவாக மகாபலி சக்கரவர்த்தியில் நடந்து போனையேப்பா, அந்த சிரமமா இல்லை தண்டகாரண்யத்தில் பிராட்டியை பிரிஞ்சுட்டு அதன் பிறகு அப்படியே பஞ்சவட்டியிலேருந்து புறப்பட்டு நடந்து ரொம்ப தூரம் நடந்து வந்த ரிஷமூக பர்வத பர்யந்தம் நடந்து வந்தனையே, அந்த சிரமம் தீருவதற்காக இவ்வளவு இங்கே சயனிச்சின்றிருக்கிறியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டார் இல்லையா. அதை போல் எம்பெருமானுக்கு சில சந்தர்ப்பங்களில் சிரமம் தீரும்படியாக சில இடங்களில் சயனித்து கொள்ளுவன். அதை மாதிரி இந்த இடத்துல அந்த முற்காலத்திலே குடக்கூத்தாடினால் அந்த குடக்கூத்து ஆடின அந்த விடாய், அவருக்கு அந்த ஒரு பெரிய விடாய் இருக்குது. அந்த விடாய் தீருவதற்காக அத்தடங்கடலை மேயார் தமக்கு, அத்தடங்கடல் எத்தடங்கடல்னா ஏற்கனவே அவரை திருப்பார்க்கடல்னு அவனை பற்றி சொல்லியாச்சு. அதனால் அந்த தடங்கடல் அப்படின்னு சொன்னாக்கா அந்த திருப்பார்க்கடல் அப்படிங்கிற இங்கே அர்த்தத்திலே அத்தடங்கடலை மேயார் தமக்குன்னா அப்பேர் முதல்ல விட்டு அந்த பெரிய திருப்பார்க்கடலில் போய் சேர்ந்த பெருமானுக்கு அப்படின்னு நிழலும் அடித்தாரும் ஆனோம் பாத நிழலாகவும் பாத ரேகையாகவும் உடன்பட்டோமானோம், வல்வினையை தீர்ப்பதற்கு அறிந்த உபாயம் இதுவே, அவனுக்கு நிழலும் அடிதாருமாக இருப்பதே உபாயம் என்று ஆழ்வார் இடத்திலே தெரிவிக்கிறார்.
சரி சுவாமி, இது என்ன பேறுபட்ட நிழலும் அடிதாருமானோம் அப்படின்னா, அந்த தடங்கடலை சேர்ந்தான்னு சொன்னாக்கா அந்த தடங்கடல் இப்போ என்னதாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? அந்த தடங்கடல் அப்படிங்கிறது என்னங்கிட்ட திருப்பார்கடல்னு சொன்னோமே, அதுக்கு அவதார கந்தம் அப்படி என்று பெயர். அவதார கந்தம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், எம்பெருமான் சாட்சாத் வைகுண்டத்திலேருந்து வந்து அவதாரம் பண்ணுவதில்லை. எம்பெருமான் அவதாரம் பண்ணுவது திருப்பார்கடல்லேருந்து தான். வைகுண்டத்திலே திருப்பார்கடல் இறங்கி பரவாசுதேவனாக எழுந்தருளிருந்து அங்கே சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்று 3 பேருமாக சேர்ந்து அவர்கள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரார்த்தமாக எழுந்தருள் இருக்கிறார்களே. இந்த இடத்துல எம்பெருமான் பரவாசுதேவனாக இருக்கிறானே, அவன்தான் பூமியிலே அவதாரம் பண்ணுகிறான். அதுக்கு விபவாவதாரம் என்றெல்லாம் பெயர். ராமனாகவோ கண்ணனாகவோ வந்தது எல்லாமே விபவாவதாரம் என்று பெயர். அதுக்கு அந்த விபவாவதாரம் பண்ணினானே, அது எங்கேருந்து பண்ணினான்னா திருப்பார்கடல்லேருந்து. அதுக்கு அவதார கந்தம் என்று பெயர். அந்த அவதார கந்தம் அப்படிங்கிறதுலேருந்து எப்படி அவதாரம் பண்ணினானோ, மறுபடியும் அவனுடைய விடாய் தீர்வதற்காக தன்னுடைய அவதார விஷயங்களை பூர்த்தி பண்ணினானேயானால் மறுபடியும் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்வது அப்படின்பது திருப்பார்கடல் தான். இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? பிரமாணமாக நம்ம காட்டணுமே. எங்கே பார்க்கலாம்னா பிரம்மோற்சவங்கள்லே அந்தந்த தேவாலயங்கள்லே பார்த்துக்கலாம். அதுலேயே நமக்கு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரத்தையும் காட்டுகிறான் எம்பெருமான். அதாவது பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அங்குரார்ப்பணம் என்று மகான்கள் செய்வார்கள். அதாவது அந்த இடத்துல அன்னைக்கு யார் அந்த காப்பு கட்டி கொண்டு அவர் தலைமையில் அந்த பிரம்மோற்சவம் நடக்க ஆரம்பிக்கணுமோ அவர் அங்குரார்ப்பணம் என்று பண்ணுவார். துஜாரோகண சந்தர்ப்பத்தில் அங்குரார்ப்பணம் விதைச்சா அது முளைக்கணும் இல்லையா? அதுதான் சிருஷ்டி. அதுக்கப்புறம் வீதி புறப்பாடின் காரணமாக பிரம்மோற்சவ காலங்களிலே வேறு வேறு வாகனத்தில் எழுந்தொள்வது வீதியிலே அப்படிங்கிறது ஸ்திதி. அதுதான் ரக்ஷணம். எல்லாரையும் ரக்ஷணம் பண்ணுவதற்காக நாம் வீதியில் நிற்கிறோம்னா பகவானும் வீதியில் வந்து நிற்கிறான். எத்தனை பேர் வர முடியாமல் தேவாலயங்களுக்கு இருக்கிறார்கள், அவர் அத்தனை பேரையும் பகவான் அனுகிரகம் செய்வதற்காகவும் மகா பாகவதோத்தமர்களை பார்க்க வேணுங்கிற ஆசையினாலேயும் எம்பெருமானும் வீதிக்கு வந்துடுறான். இப்படி வீதிக்கு வந்து ஸ்திதி சர்வசம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக பகவான் எழுந்தருளினான். அதன் பிறகு மறுபடியும் சம்ஹாரத்தை காட்ட வேண்டுமென்றார். ரதோத்சவம்ங்கிறது காலச்சக்கரம் சுழல்றது இல்லையா? இது சம்ஹாரம் அப்படின்னு காட்டுறது. நித்தியப்படி பகவான் பிரம்மோற்சவ காலங்களிலே மூலஸ்தானத்திலேருந்து வெளியில் வருவது கிடையாது. அந்த இடத்துல பிரம்மோற்சவத்துக்கு வீதி புறப்பாட்டிற்குன்னு ஒரு அவதார கந்தம்னு இருக்குது. அதுதான் வந்து கண்ணாடி அறை அப்படின்னு பேர். நித்தியபடி கண்ணாடி அறையிலேருந்து எம்பெருமான் வெளியில் வீதி புறப்பாடு எழுவார். மறுபடியும் வீதி புறப்பாடு பூர்த்தி ஆனதும் மறுபடியும் அந்த கண்ணாடி அறையிலே போயிச்சார். அப்போ கண்ணாடி அறை அப்படிங்கிறது தான் அவதார கந்தம் பிரம்மோற்சவத்துக்கு. எம்பெருமான் அங்கேருந்து தான் எழுந்துருள்வன். எல்லாம் பூர்த்தியான பிறகு அந்த கடைசியில் அவபிருத ஸ்நானமாகி அப்போ கூட உடனே எழுந்தருள்றதில்ல மூலஸ்தானத்துக்கு. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு வந்து விடாயாத்தி உற்சவம்லாம் பண்ணி ஆழ்வார்கள் எல்லாரையும் எழுந்தருளை பண்ணி அதெல்லாம் அந்த விடாய் தீர எல்லாரையும் கடாட்சம் பண்ணிவிட்டு கடைசியாக புண்ணியாக வச்சனங்கள்லாம் ஆகி எம்பெருமான் மூலஸ்தானத்துக்கு எழுந்தருளுகிறான். அப்படின்னும்போது அப்போ பிரம்மோற்சவத்துக்கு அவதார கந்தம்ங்கிறது எது? ஏன்னா வெளியில் வராரு இல்லையா உற்சவ மூர்த்தி, அதனாலே அவதார கந்தம் கண்ணாடி அறை. அதுபோல் எம்பெருமானுக்கு வாஸ்தவத்தில் விபவாவதாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பார்கடல்லேருந்து எழுந்தொள்ளுகிறான். மறுபடியும் அவன் விடாய் தீரும்படியாக இங்கே அவனுடைய அவதார காரியங்கள் பூர்த்தி ஆச்சுன்னா தன்னுடைய சோதிக்கு எழுந்தொள்ளுகிறான்ங்கிறது அவனுடைய விடாய் தீரும்படியாக திருப்பார்கடலுக்கு தான் போய் எழுந்தொள்வன். அதனால அத்தடங்கடலை அப்படிங்கிறார். இப்போ எந்த தடங்கடல்லேருந்து எம்பெருமான் வந்தானோ அன்று குடக்கூத்து ஆடினானே அந்த விடாய் தீரும்படியாக அந்த எம்பெருமான்கிட்ட போய் இருந்தான். அந்த எம்பெருமான் தான் நமக்கு உத்தேசியம். அவனுடைய நிழலும் அடிதாருமாக ஆனோம் என்று முதல் பாட்டினாலேயே ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். நிழலும் அடிதாரும் ஆனோம், அதுதான் பெரிய உபாயம். எம்பெருமானே உபாயம்னு வரும்பொழுது அதுக்கப்புறம் எம்பெருமான் அதன் பிறகு எல்லாம் அவன் நமக்காக வாய்த்தான் என்று சொல்லும் பொழுது அப்புறம் எம்பெருமான் உபாயம் இல்லைன்னு கூட விட்டுடுறது. அதுதான் வாஸ்தவமான சம்பிரதாயம். ஏன்னா எதுன்னு கேட்டால் எம்பெருமான் உபாயமாக இருக்கிறான், ஆரம்பத்தில் உபாயமாக இருக்கிறான். அவனே நமக்கு எல்லாம் ஆன பிறகு அவன் உபாயம் இல்லை. அப்போ என்னங்க அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு ஆறு கடக்கணுமானா ஒரு உபாயமாக நமக்கு ஓடம் இருக்கு இல்லையா? அந்த ஓடம் தாண்டின பிறகு நமக்கு நீச்சல் தெரியல, உபாயமாக நமக்கு அந்த ஓடம் தான் வருகிறது. அது தாண்டின பிறகு
ஓடத்தை நம்ம சுமந்துட்டா போகிறோம் இல்லையே. தாண்டுற வரைக்கும் தான் உபாயமாக இருக்குது. தாண்டின பிறகு எந்த கிராமத்துக்கு போய் அடையினமோ அந்த கிராமத்தை போய் அடைந்த பிறகு அது நமக்கு மறுபடியும் உபாயம் இல்லையே. ஆரம்பத்தில் குழந்தைகள் நடக்கிற குழந்தைகள்லாம் கூட கையை பிடிச்சிட்டு தான் வீதியில் தாயாரையோ தந்தையையோ கை பிடிச்சிட்டு தான் நடக்கும். அதன் பிறகு அதுக்கே நல்ல நம்பிக்கை வந்து பெருசான பிறகு கைப்பிடிச்சுன்னு நடக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் தாயாரோ தகப்பனாரோ உபாயம் இல்லை. உபாயம் அப்படிங்கிறது அது ஒரு மார்க்கம் தானே. எம்பெருமானே கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறான் அப்படிங்கிறது தான் நமக்கு ஆரம்ப உபாயம். அதுதான் சொல்கிறார் இங்கே. அப்படி அந்த நதி நிஸ்தரண அனந்தரம் பிளவ பரித்தியாகம் போலே உபாய பரித்தியாகம் அப்படின்னு. அப்போ நதி நிஸ்தரணம், நதியை கடந்த பிறகு சுவாமி அப்புறம் நமக்கு நீச்சல் தெரியாதுன்றது உண்மைதான். அந்த ஓடத்தின் மத்தியில் உட்காந்துட்டு போவோம். அதுக்கப்புறம் வந்து அந்த தாண்டின பிறகு அது நமக்கு உபாயம் இல்லை. இப்போ நம்ம டெல்லிக்கு போகிறோம், இல்லை வேறு ஏதோ ஊருக்கு போகிறோம், போகிற வரைக்கும் தான் அந்த ட்ரெயினோ அந்த பிளேனோ நமக்கு வந்து உபாயமாக இருக்குது. அங்கே இறங்கின பிறகு பிளேனையோ ட்ரெயினையோ தோளில் பிடிச்சின்னு போக போகிறதில்ல. அதுக்கப்புறம் அது என்னவோ நாம் எதுவோ அப்படின்னு ஆயிடுறது போலே எம்பெருமானுடைய நிலைமையும் அப்படித்தான் நமக்கு இருக்குது. அதனால பகவான் இப்போ இடத்துல என்ன உபாயம்னு சொல்கிறார். அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழல் தான் நமக்கு உபாயம். அவனுடைய திருவடி ரேகைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் நமக்கு உபாயம் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதனால் நிழலும் அடிதாருமானோம் அப்படின்னு அந்த விஷயத்தை சொல்கிறார். ஏன் முதல்ல அடிதாறு சொல்லிட்டு நிழல் சொல்லலாமேன்னா, நிழல் சில சமயம் சொல்லிட்டே ஒரு வச்சுப்போம், பின்னாடி நிழல் சொன்னால் நிழல் தான் நம்ம மனசில் நிற்கும். நிழல் சில சமயம் பிரிஞ்சு போகிறது. நம்மளோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் வியக்தியோடு உடன்பட்டே காணக்கூடியது பாதரேகை அப்படிங்கிறதுனாலே அடிதாருமானோம் அப்படின்ற அடிதாறு அப்படிங்கிற விஷயத்தை பின்னாடி சொன்னார். முதல்ல நிழல், உலகத்தில் நிழல் அப்படிங்கிறது வியக்தியை விட்டு தனிப்படவும் சில சமயங்களில் காணப்படுறது இல்லையா. அதனால தான் நிழலும் அடிதாருமானோம்னு சொன்னார். எது நம்மளை விடுமோ அதை வந்து முதல்ல சொல்லிட்டா அது அப்புறம் ஞாபகத்துக்கு வராது. அடிதாருங்கிறது பின்னாடி சொன்னது தான் நமக்கு மனசில் சாஸ்வதமாக நிற்கும் அப்படிங்கிறதுனாலே சொன்னார். இப்போ இந்த இடத்துல நிழலும் அடிதாருமாக யார் யாரெல்லாம் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா, ஸ்ரீ ராமாயணத்தில் அத்தியாச்சரியமாக இளைய பெருமாள் இருந்தாரே, அவர் அப்படிதான் நிழலும் அடிதாருமாக சக்கரவர்த்தி திருமகனை பின்னோக்கி பவாம்ஸ்து சகவைதேஹ்யா கிரிசானுசு ரம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா ஸ்வபதஷ்டதே என்றெல்லாம் சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் கூடவே சென்றார் பிராட்டியை முன்னிட்டு. ஒரு சந்தர்ப்பத்தில் நீ லக்ஷ்மணா நீ மீண்டும் திருநாட்டு அங்கே அவ்விடத்திலே நாட்டுக்கே போக வேண்டும், அயோத்திக்கே செல்ல வேண்டும், அந்த இடத்துல நீ போகலாம். நானும் எனது சீதையும் வனம் பூரா 14 வருஷ வனவாசம் பூர்த்தியாகி வருகிறோம், நீ போனதுமே அப்போ கூட என்ன சொல்கிறார், பிராட்டியை முன்னிட்டு நச்ச சீதா துவயாஹீனா நச்சாகமபி ராகவா முகூர்த்தமபி ஜீவா ஜலான் மக்ஸ்யா விவோத்ருதௌ என்று சொல்ல முடியாது. ஜலத்திலேருந்து மத்ஸ்யத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டா எப்படி துள்ளும் சாகுமோ அதுபோல் என்னையோ அல்லது பிராட்டியையோ மதினியையோ வேண்டாம்னு தேவரை விட்டீர்னா நாங்கள் துள்ளுவோம் சாகுவோம். இப்போ சீதையை பற்றி பெருமாள் விஞ்ஞாபனமே பண்ணலையே, அவர் அதை பற்றி விஷயத்தை எடுக்கவே இல்லையே, பின்ன லக்ஷ்மணா நீ போன் தானே சொன்னார் அப்படின்னா அப்பவும் பிராட்டியை முன்னிட்டு எம்பெருமானிடத்திலே அப்படி ஒரு சரணாகதியை பண்ணுகிறார். அப்போ நிழலும் அடிதாருமாக சென்றது இளைய பெருமாள். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் குரு பரம்பரையில் பார்த்தோமேயானால் யார் யார் பாதுகையாக இருக்கிறான்னு பார்த்தா, சம்பிரதாயத்தில் எம்பாரை சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருவடி நிழல் அப்படிங்கிறாங்க. அதனால் ராமானுஜ பதச்சாயா அப்படின்ற விஷயங்கள் இந்த இடத்துல சாட்சாத் எம்பெருமானையே சொல்கிறாருங்க. அதனால் ராமானுஜ பதச்சாயா அப்படின்னு அவர் எடுக்கிறாருங்க. சரி, அப்பேற்பட்ட நிழல் அடிதாருமா இன்னும் யாரெல்லாம் இருந்தாலும் வானமாமலை ஜீயரை சொல்லும் பொழுது அவர் மணவாள மாமனுடைய திருவடி ரேக்கையாக இருந்தார். பாதுகே அதாவது ரம்யஜா மாத்ரு யோகீந்திர பாதரேகாமயம் சதா என்று அவரை பற்றி ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். ஆண்டானை பற்றி தெரிவிக்கும் பொழுது பாதுகே யதிராஜஸ்ய கதையந்தி யதாக்கியா தஸ்ய தாசரதே பாதோ சிரசா தாரயாமியகம் என்று சொல்லும்படியாக அப்பேற்பட்ட முதலியாண்டான சாதிக்கும் போது அப்படி தெரிவிக்கிறார். அதனால் ஒவ்வொருவரும் இப்படி எம்பெருமானுக்கும் எம்பெருமானாருக்கும் நிழலும் அடிதாருமாக இருந்திருக்கிறார்கள் நம்முடைய சம்பிரதாயங்கள்லேயே. அப்போ நிழலும் அடிதாரும் ஆணும் அதுதான் உபாயம். உடையவருடைய திருவடியை நன்னா பிடிச்சிக்கிறது தான் நம்ம சம்பிரதாயத்திலே நமக்கு உபாயமாக இருக்குமா போலே இந்த இடத்திலே ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். நாம் அந்த எம்பெருமான்
எந்த திருப்பார்க்கடலில் எழுந்தருள் இருக்கிறானோ அந்த எம்பெருமானுடைய திருவடி நிழலையும் அவனுடைய பாத ரேகையையும் உபாயமாக கொண்டு அவ்வாறே இருப்போமாக என்று அந்த நெஞ்சுக்கு ஏற்கனவே ஆரம்பித்தார்னு முதல் பாட்டினால் சொன்னோம் இல்லையா. நெஞ்சும் இவரும் இசைந்தொழிந்து அப்படி எம்பெருமான்கிட்ட உபாயமாக பற்றி கொள்ளுகிறார்கள், நிழலும் அடித்தாருமாக இருக்கும்படியாக பற்றி கொண்டார்கள் என்று ரொம்ப ஆச்சரியமாக தெரிகிறது. அதுக்கு அடுத்தபடியாக 32வது பாசுரம், அதாவது அடியேனுக்கிட்ட பாசுரத்தில் 2வது பாசுரமாக, நமக்கடிமை வேண்டுவார் தாமோதரனார் தமக்கு அடிமை செய்யென்றால் செய்யாது எமக்கென்னு தாம் செய்யும் தீவினைக்கே தாழ்வுருவர் நெஞ்சினார் யாம் செய்வது இவ்விடத்து இங்கு யாது. தமக்கடிமை வேண்டுவார், தாம் அடிமையாக இருப்பதற்கு ஆசைப்படுமவரான தாமோதரனார் தமக்கு தாம்பால் ஆப்புண்ட பெருமானுக்கு அடிமை செய்யென்றால் நெஞ்சினார். அப்படி நெஞ்சே நீ அடிமை செய் அப்படின்னு சொன்னால் எனது நெஞ்சானது செய்யாது, செய்ய மாட்டேங்கிறது. எமக்கென்று என் வார்த்தை கேளாத சுவாதந்திரியம் பாராட்டி, எமக்கென்று அதாவது என் வார்த்தையை கேட்காம அது சுவாதந்திரியம், நெஞ்சு சுவாதந்திரியம் பாராட்டிண்டு தாம் செய்யும் தீவினைக்கே வெகு காலமாக தான் செய்து வருகின்ற அந்த தப்பு காரியத்தில் தாழ்வுருவர் இங்கு யாம் செய்வது யாது ஊன்றி இருக்கின்றது. அது தப்பு செஞ்சுட்டே இருக்கு. தாழ்வுருவர் அப்படிங்கிறது அங்கேயே ஊன்றி இருக்கு. இது மாதிரி தப்பு செய்யும்படியாக தான் சுவாதந்திரியம் பாராட்டி கொண்டு எப்படியோ நான் சொல்கிற விஷயத்தை கேட்டுக்க மாட்டேங்கிறது. இங்கு யாம் செய்வது யாது, அப்போ இப்பேற்பட்ட நிலையில் நான் செய்யத்தக்கது தான் என்னே அப்படின்னு ரொம்ப தாபப்படுறார். பெருமாள் இசைந்து வரும் பொழுது நெஞ்சு இசைய மாட்டேங்கிறது. நெஞ்சு இசைந்து இருக்கும் பொழுது எம்பெருமான் சாட்சாத்தாக அருகில் வருவதில்லை. எம்பெருமான் முகங்காட்டாமல் இருக்கிறான். காரணம், அவர் வந்தாய் போல் வாராதாய் வாராதாய் போல் வருவானே அப்படின்னு அப்பேற்பட்ட எம்பெருமானை பற்றி ஏற்கனவே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அது சாமவேத சாரமாகிய விஷயத்தில் தெரிவிக்கிறார். இந்த இடத்துல எம்பெருமான் இசைந்த கோவிந்தனார் வந்தார், அதாவது அப்பேற்பட்ட தாமோதரனார் அப்படிங்கிறவர் வந்தார். அவர் வரும்பொழுது நெஞ்சு சொல் பேச்சை கேட்க மாட்டேங்கிறது. சுவாதந்திரியம் பாராட்டுறது, சுவாதந்திரியம் அப்படிங்கிறது ஸ்வரூபத்துக்கு விருத்தம் இல்லையோ, அதை செய்யலாமா என்று இங்கே விஷயத்தை கேட்குறீங்க. தாமோதரனார் அப்படிங்கிற சொல் சேர்க்கை பாருங்கள், எவ்வளவு அழகான ஒரு விஷயத்தை சொல்கிறாருங்க. அது அழகு, இந்த அர்த்தமே இங்கே பொருந்தும்படியாக ரொம்ப ஆச்சரியமாக கொடுக்குறார். தாமோதரன்டா கயிற்றே வயிற்றிலே உடையவன் அப்படின்னு பொருள். அதாவது வெண்ணக்களவு கண்ட காரணத்துக்காக பிராட்டியினிடத்திலே, அதாவது யசோத பிராட்டி அவனை கட்டி போட்டாள் அப்படின்னு தெரியுது. அது ரகசியார்த்தமாக பார்க்கும் பொழுது எம்பெருமானை ஸ்வஸ்தானத்தில் எழுந்துள்ள பிறகு அவளுக்கு அந்தரங்க காரியங்கள் இருந்துச்சு. எம்பெருமான்ட்டே அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தா. அத்தாணி சேவகம். எது அத்தாணி சேவகம்னா, இது ஒரு வீதி புறப்பாடு உற்சவம் போலே. யசோத பிராட்டியை சொன்னதுனாலே மந்த்ரோ மாதா குரு பிதா அப்படிங்கிறதுனாலே இங்கே மந்திரங்கள்லாம் எம்பெருமானை பின்தொடர்ந்து தானே போகும். யசோத பிராட்டி பின்தொடர்ந்து ஓடினாள். அப்படி பின்னாடி ஓடும் பொழுது அந்த பெருமான் கை மீறி ஓடினான், அகப்படாமல் சென்றான். அதன் பிறகு ரொம்ப தாபப்பட்டு அவள் வியர்வை சிந்த இருக்கும் பொழுது, ஐயோ தாய்க்கு நான் அகப்படாமல் போகிறேனே, இது பெரும் பிசகு இல்லையா அப்படின்னு எம்பெருமான் நினைத்தானா. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அதாவது எம்பெருமான் தான் நினைத்து கொள்ளுகிறான், அவதார காலத்திலே இப்படி யசோத பிராட்டிக்கே கிடைக்கலன்னா பாகவதோத்தமர்கள் நம் கையிலே எங்கே கிடைக்க போகிறான்னு நினைத்து நம்மளை கைவிட்டுட போகிறார்களேன்னு பயந்து தான் யசோத பிராட்டிக்கு அகப்பட்டான் அப்படிங்கிறார் பிற்காலத்தில். அந்த சந்தர்ப்பத்தில் அதுக்கு முன்னாடி அகப்படலை அப்படிங்கிறதுக்கு காரணம், அவள் வீதி புறப்பாடு உற்சவம்னு இருக்கும் பொழுது பின்னாடி போய்த்தானே ஆகணும். அது பிறகு எம்பெருமான் அகப்பட்டான். அந்த மந்திரத்துக்கு அகப்பட்ட பிறகு ஸ்வஸ்தானத்தில் எழுந்துள்ளப்படுறதுங்கிறது அந்தரங்கமான அர்த்தம். வெளிப்படையாக உரலிலே கட்டி இந்த இடத்தை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவள் சொல்லும்படியாக கணயாமிதே பௌருஷம் விஷ்ணு புராணத்தை சொல்கிறார். நீ இந்த எதி சக்னோசி கச்சத்வம் அதிசஞ்சல சேஷ்டிதா இத்யுக்த்வா அதனிஜங் கர்ம சாச்சகார குடும்பினி. விஷ்ணு புராணம் ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம் இது. நீ இதை விட்டுட்டு பார்க்கலாம். எதி சக்னோசி கச்சத்வம், அப்படி ஆணையிட்டு போறா. மந்திரம் எம்பெருமான கட்டுமான்னா எதுவுமே கட்டு பண்ணாது. எம்பெருமான கட்டு பண்ணுறதுக்கு கட்டு பண்ணும்படியா அவனே ஆக்கி கொண்டான. கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயனாச்சே, அவனே கட்டுண்ண பண்ணி கொண்டால் ஒழிய வேற கதியே இல்லையே. அதனால் இப்போ எம்பெருமான் கட்டுப்படும்படியாக ஆனான்.
கிருபயாசீது ஸ்வபந்தனே ஸ்ரீமத் பாகவதத்திலையும் தெரிவிக்கிறார். அப்போ விஷ்ணு புராணத்தில் என்ன சொல்கிறாள் இந்த இடத்துல விஷயத்தில், பிராட்டி சொல்கிறாள், யசோத பிராட்டி, நீ இந்த இடத்துல உன்னை கட்டி போட்டிருக்கேன் பயலே, இங்கேயே இருக்க வேண்டியது, எது இதை மீறி பார்க்கலாம், எதி சக்னோசி கச்சத்வம் அதி சஞ்சல சேஷ்டித, ஒரே சேட்டை மேலே சேட்டை பண்ணிட்டு இருக்க, சேஷ்டையான சேஷ்டையாக இருக்கு. இப்படி ஒரு அலமலப்பில் ஓடிப்போய் வந்த அலமலப்பில் பிராட்டி இப்படி சொல்லிட்டு உடனே சொல்கிறாள், இத்யுக்த்வா அத நிஜங்கர்ம சாச்சகார குடும்பினி, இத்யுக்த்வா அத நிஜங்கர்ம, அவளுக்கு அப்புறம்தான் நிஜங்கர்மம் வருது. அத்தானி சேவகத்தில் இருக்கிற வரைக்கும் அவள் யாருக்குமே எந்த கர்மமும் கிடையாது. ஒரு உதாரணம் சொல்லணுமானா, திருவரங்கத்தை நம்பெருமாள் ஒரு ஜீயர்புரத்து கழ்வர் ஒரு நாள் எழுவார், ராத்திரி பூரா அவர் இங்கேயும் அங்கேயும் இப்படி அப்படியும் போயிட்டு வருவார். கார்த்தால சில சமயம் 7-8 மணி கூட ஆகும் ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்துள்ளும் பொழுது. அப்போ சூரியன் உதிச்சிடும் இல்லையா, அப்போ அங்கே இருக்கிறவர்கள்லாம் பார்த்து சூரியன் உதயமாகிடுத்து சந்தியாவந்தனம் பண்ணியாச்சான்னு பட்டர்களையோ கைங்கரியப்படர்களையோ கேட்க முடியுமோ? அப்போ சந்தியாவந்தனங்கிறது அப்போ கிடையாது, கர்மங்கள் எல்லாம் விட்டு போச்சு. ஏன்னா எம்பெருமானுக்கு அத்தா நிச்சேவகம், அந்தரங்க கைங்கரியம், அத்தா நிச்சேவகத்தில் பொதுவானது நழுவும் என்று ஆச்சாரிய ஹிருதயத்திலையும் நாயனார் தெரிவிக்கிறார். அப்படி பொதுவான விஷயங்கள் நழுவுறது, அப்போ விட்டுடலாம்னு சொல்லலை. அதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணும் பொழுது, உறங்குவான் கைப்பண்டம் நழுவுமா போலே அத்தானி சேவகத்தில் பொதுவான விஷயங்கள் நழுவும்னு தெரிவிக்கிறார். சூத்திரம் ரொம்ப ஆச்சரியமாக தான் தெரிவிக்கிறார் இங்கே. வர்ணாசிரம தர்மங்கள், அதுக்குண்டான விஷயங்கள், அதுக்கப்புறம் தீட்சிதைகள், அந்த சமயங்களில் இருக்க வேண்டிய தர்மங்கள் எப்படி பேதிக்குமா போலே அத்தானி சேவகத்தில் பொதுவானது நழுவும் அப்படின்னு ஆச்சாரிய ஹிருதயத்தின் சூத்திரம். அதில் இந்த அந்தரங்க கைங்கரியம் பண்ணினாள் அப்படின்னு யசோத பிராட்டிக்கு, அதுக்கப்புறம் தான் அவளுக்கு கர்மம் போய் சேருது. இப்போ அந்த பட்டர்களோ அந்த கைங்கரிய படர்களோ என்ன பண்ணுவார்கள், ஸ்வஸ்தானத்துக்கு எழுந்துள்ள பண்ண பிறகு ஓடுவர்கள் கொள்ளிடத்துக்கு, அப்புறம் தீர்த்தம் ஆடிட்டு அதன் பிறகு அவர்கள் சந்தியாவதனாதிகள் பண்ணுவார்கள். எல்லாத்தையும் விட்டுடலாம்னு சொல்லலை, அங்கே பொதுவானது நழுவும் தான் சொல்கிறேன். அந்த சமயத்தில் நழுவும். அவர்களுக்கு இந்த காலாதீத பிராயசித்தங்கிறது கூட கிடையாது. காரணம், எம்பெருமான்ட்டு அந்தரங்க கைங்கரியம் பண்ணினவர்கள் அந்த சமயத்தில் ஓடி உடனே நீராடி அதன் பிறகு சந்தியாவந்தனம் பண்ணுவார்கள். அதுக்கு காலாதீத பிராயசித்தம் எப்படி கிடையாதோ அதுபோல் எங்கள் பிராட்டியும் கிரக காரியமான காரியங்களை செய்யலையாம். பெருமாளோடையே ஓடினாக்கா என்ன பண்ணுறது? அதான் தாமோதரனார், தாமம்னா கயறு, உதரம்னா வயறு, அந்த சுவடுபடும்படியாக கட்டிவிட்டு போனாலே அப்பேற்பட எவ்வளவு எளிமையானவன். இதே நம்மாழ்வார் தான் மோகிக்கிறார். பின்னாடி சாமவேத விஷயமாக திருவாய்மொழியில் சொல்லும்பொழுது, 10 அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வைத்தவன், எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய எளிவேன்னு இப்படி ஏங்கி போயிட்டானே பெருமாள் அப்படிங்கிற அந்த எளிவு, அந்த ஒரு சௌலபிய தன்மையை பார்த்தாரோ இல்லையோ அப்படியே மோகிச்சு போய் 6 மாதம் விழுந்தார் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் தெரிகிறது. இப்போ அதே தாமோதரனார் இங்கே ரொம்ப சமத்காரமாக விஷயத்தை எடுக்கிறார். தமக்கடிமை வேண்டுவார் தாமோதரனார். தமக்கடிமை வேண்டுவார்னா எம்பெருமானும் இந்த இடத்துல தான் ஸ்வஸ்வதந்திரியன் அப்படின்னு சொல்லிக்கலையாம். அவன் சுவாதந்திரியன் தான், அதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பாகவதோத்தமர்கள் எவரோ அவர்களுக்கு நான் அடிமை அப்படின்னு துர்வாசர்கிட்டே சொல்லியிருக்கிறான் பகவான். ரொம்ப அழகான வார்த்தை பாகவதத்தில். இந்த அம்பரீஷோபாக்கியானம் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லும் பொழுது அந்த இடத்துல எம்பெருமான் தெரிவிக்கிறான், நான் ஸ்வதந்திரன் இல்லை பரதந்திரன் அப்படிங்கிறாருங்க. அஸ்வதந்திர இவத்விஜா அகம் பக்த பராதீனஹா அஸ்வதந்திர இவத்விஜா. அஸ்வதந்திரன், ஸ்வதந்திரன் இல்லைன்னு பக்தர்களுக்கு நான் அடிமை, அவர்கள் பின்னாடி நான் ஓடுகிறேன்னு வேற சொல்கிறான். அதாவது பூயேயேத்தி அங்கிரிரேணுபிகி அப்படின்னா, நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம் அனுவிரஜாம் யகம் நித்தியம் பூயேயேத்தி அங்கிரிரேணுபிகி என்று சொல்லும்படியாக அந்த எம்பெருமான் என்ன பண்ணுறான், நிரபேட்சனாக எந்த அபேட்சையும் இல்லாதவனாக, முனி மனநசீலனாக, முனிம் சாந்த சுபாவம் உடையவனாக, நிர்வைரம் யாரிடத்திலும் வேஷம் பாராட்டுவதனாக, சமதர்சியாக இருக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் எவர்களோ அவர்கள் பின்னாடி நான் ஓடுகிறேன். நிர்வைரம் சமதர்சனம் அனுவிரஜாமி அகம் நித்யம் பூயேயேதி அங்கிரிரேணுபிகி, அவர்களுடைய பாததூளியை நான் தரிக்கிறேன்னு எம்பெருமான் சொல்கிறான். அப்படின்னு வரும்பொழுது அப்போ எம்பெருமானும்
தமக்கடிமை யார் செய்கிறார்களோ அவர்களிடத்தில் எம்பெருமான் நான் அவர்களுக்கு அடிமை அப்படின்னு அகம் பக்த பராதீனன் அப்படின்னு தானே தெரிவிச்சுக்கிறாரே. இங்கே தமக்கடிமை வேண்டுவார் தாம் அடிமையாய் விருப்பதற்கு ஆசைப்படுபவரான தாம்பால் ஆப்புண்ட அப்பேறுபட்ட பெருமானுக்கு அடிமை செய் என்றால் நெஞ்சினார் அப்படின்னா, நெஞ்சே நீ அடிமை செய்யன்னு சொன்னாக்கா அடிமை செய்யாமல் போறியே. இவ்வளவு சௌலபியசீலனான எம்பெருமான் வருகிறான், அவனை போய் நம்ம விடலாமா? நாராகா அயனம் நாராயணஹா என்று சொல்லும்படியாக பகுவ்ரீஹி சமாசம் என்று சொல்லுவார்கள். அதாவது அண்மை தொகையில் வரும்பொழுது எம்பெருமான் என்ன பண்ணுறான், நாரக்கூட்டங்கள்னு இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து தான் அச்சேதன சேத்தனா பொருள்கள் அத்தனையும் எம்பெருமான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டால் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார் இவ்விடத்திலே. எம்பெருமான் நம்மை சரீரமாக கொண்டு எம்பெருமான் சரீரியாக உள்ள எழுந்தொழிருக்கிறான்னு சொல்லும்போது அந்தர்யாமித்துவம், அந்த அந்தர்யாமித்துவம் அப்படிங்கிறது என்ன தாற்பயம்னு கேட்டால் எம்பெருமான் பரம சௌலபியமாக ஆகி உள்ளே எழுந்துள்ளான். நாராயணாம் அயனம்னு அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அந்த நாராயண சப்தத்துக்கு தத்புருஷ சமாசம் என்று சொல்லுவார்கள். பகவானை சப்ஜெக்ட் ஆகி மற்ற எல்லாரையும் ஆப்ஜெக்ட், எல்லாரும் எம்பெருமான் லயமடைகிறார்கள், எல்லாருக்கும் எம்பெருமான் சரீரமாக இருக்கிறான். அங்கே பராத்பரன் பரத்துவம் சௌலபியத்துவம் சேர்ந்தே இருக்கு எம்பெருமானுக்கு. அதனால அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை நாம் அடையும் பொழுது அந்த எம்பெருமான் நம்மக்கிட்ட சௌலபியமாக இப்படி வரும் பொழுது நெஞ்சு சொரூப விரோதம் விஷயமாக சொரூப விரோதம் போல இருக்கேப்பா. இது ஸ்வஸ்வாதந்திரியம் பாராட்டுறதே, அப்படி பாராட்டலாமா? நெஞ்சே இப்படி செய்யலாமா அப்படிங்கிற அர்த்தம் உண்டாகிறது இல்லையா? இங்கே நமக்கு சொரூப விரோதமே அகங்கார மமகார கர்ப்பங்கள் அது உண்டாயிடுத்தாங்கனாக்கா அதுலேருந்து மீள்வது ரொம்ப சிரமந்தான். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் அதாவது ஆழ்வார் தெரிவிக்க போகிறார், பின்னாடி திருவாய்மொழியும் தெரிவிச்சு விட்டார். நம்ம ஏற்கனவே அனுபவிச்சிட்டோம், இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் நான், பெரிய திருவந்தாதிக்கு பிறகுத்தானே அது வந்தது அப்படின்றது நம்ம கேள்விப்படுறோம். அப்பேற்பட்ட விஷயத்தில் தெரிவிக்கிறார் ஆழ்வார். அங்கே யானே எந்தனதே என்றிருந்தேன், நான் எனது அகங்காரம் மமகாரம் அப்படி இருந்தேன், ஆனால் யானே நீ என்னுடைமையும் நீயே அப்படின்னு ஆழ்வார் பின்னாடி தெரிவிக்கிறாருங்க. அப்போ இதில் என்ன தெரியுது, சொரூப விரோதம் கழுகையாவது யானே நீ என்னுடைமையும் நீயே என்றிருக்கை அப்படிங்கிறது சொரூப விரோதம் கழிவதற்கு காரணம். ஆனால் இந்த இடத்துலையோ இவர் தன் சொஸ்வரூபத்தை பாராட்டிண்டு அவருடைய சுவாதந்திரியம் பாராட்டிண்டு இசைய மாட்டேங்கிறதே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு சொல்லுகிறார் ஆழ்வார் இந்த இடத்துல. நாம் அதாவது சொல்கிறார் இங்கே, அடிமை செய்யென்றால் நெஞ்சினார் செய்யாது அப்படின்னார், என் நெஞ்சானது செய்ய மாட்டேங்கிறதே அப்படின்னு ரொம்ப தாபப்பட்டு தெரிவிச்சிருக்கிறார் இவ்விடத்தில். அதுக்கு அடுத்த பாசுரமாக யாதானும் ஒன்றரையில் தன்னுகக்கில் என் கொலோ யாதானும் நேர்ந்தணுகாவாறுதான் யாதானும் தேருமா செய்யா வாசர்களை நேமியால் பாரின பாராக்கினான் பால் யாதானும் தேரும் செய்யா அசுரர்களை. அப்பேற்பட்ட கொஞ்சமும் விஸ்வசிக்கும்படியான செயலை செய்யாதவர்களான அசுரர்கள், கொஞ்சம் கூட விசுவாசமே கிடையாது, அப்பேற்பட்ட செயலை செய்யக்கூடிய அசுரர்களை எப்போதும் தீங்கையே செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு எந்தெந்த அசுரர்கள் இருக்கிறார்களோ அவர்களது நேமியால் திருவாழியாலே பாரு ஆக்கினான் துண்டமாக. அப்படி துணிந்தெழுந்த எம்பெருமான் பக்கல்ல யாதானும் நேர்ந்து எதையாவது சமர்ப்பிச்சு அணுகா ஆறுதான் என்கொல் கிட்டாமல் இருப்பது என்ன, எப்படி தான் செய்ய சிறந்த பெருமானை அயோக்கியரான நாம் கிட்டலாமோ அப்படின்னு பார்க்கும் பொழுது யாதானும் ஒன்றறியில் தன்னுகக்கில், அதாவது எதையாவது ஒரு வஸ்துவை அறியக்கூடிய சைத்தன்யத்தை உடையத்தாய் இருந்து வைத்தும் தான் ஆனந்தப்படுவதை தன்மையாக உடைத்தாய் இருந்து வைத்தும் அணுகவாவது தான் என் கொல். யாதானும் ஒன்றறியில் அப்படின்னாருங்க. அதாவது யாதானுக்கும் தேருமோ செய்ய வசுரர்களை நேமியால் பார் ஆக்கினான் அப்படின்னு இப்போ சேர்த்து அன்வயிச்சுண்டு எம்பெருமான் தனக்கு விசுவாசம் உண்டாகும்படி ஒரு நல்ல காரியத்தை செய்யாத அசுரர்களை திருவாழியினாலே துண்டாக துணிந்து போட்டுட்டான் எம்பெருமான். பெருமான் விஷயத்திலே இந்த நெஞ்சானது ஏதாவது ஒன்றை செய்யணும் இல்லையா,
எதையாவது செய்து ஆத்ம சமர்ப்பணமாவது செய்து அணுகாமல் இருப்பது நாம் பின்வாங்குவது என்ன சுவாமி இது? எப்படி தான் பின்வாங்குவது? ஏன் பின்வாங்கணும்? எம்பெருமான் கையில் திருவாழி இல்லையோ? அசுரர்களை எல்லாம் துணிந்தாற் போலே நம்முடைய விரோதியான பாபங்களையும் அவன்தானே போக்குகிறான். அந்த வழி கொண்டு துணிந்திடானோ? ஏதுக்கு கைச்சியம் லைச்சியம் பேசி பின்வாங்க வேணும் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஏன் பின்வாங்கணும்? எம்பெருமான கிட்ட வந்து அனுபவிக்கிறதா, நைச்சியம் அடியன் 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 தாசன் தாசன்னு பின் ஓடுறதா? அது ஏற்கனவே ஆழ்வார் அப்படி தான் தெரிவிக்கிறார். வளவேள் உலகின் முதலாய வானோர் இறைய அறிவினையேன்ற நைச்சானுசந்தானம் பாவிச்சு தான் ஓடினார். அந்த எம்பெருமான் என்ன பண்ணினாலும் அந்த ஆழ்வாரை சேர்த்து கொண்டான். வளம் மிக்க மால்பெருமை மண்ணுயிரின் தன்மை உளமுற்று அங்கு ஊடுருவ ஓர்ந்து தளர்வுற்று நீங்க நினை மாறனை மால் நீடிலவு சீலத்தால் பாங்குடனே சேர்த்தான் பரிந்துன்னு அப்பேற்பட்ட சீல குணத்தை சௌசீல்யம் சொல்லக்கூடிய புறையறக் கலத்தல்